நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, டாப் லோடு வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா, வேர்ல்பூல் பிராண்டு ஒயிட் மேஜிக். அதில பார்த்தீங்கன்னா, தனியா வந்து சரியா வந்து துணி துவைக்க மாட்டேங்குது. 2வது என்ன அப்படின்னு பார்த்தா, துணி அப்படியே ஈரமா இருக்கு எடுத்தாலும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நம்ம போய் பார்த்ததுல கியர் மெக்கானிசம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அத நம்ம கழட்டி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இது பண்ணி ஃபுல்லா இருக்க இன்னர் ட்ரம், அவுட்டர் ட்ரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃபுல்லா வந்து வாட்டர் ஸ்ப்ரே மிஷின வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பழையதுக்கும் எவ்வளோ டஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே மிஷின வச்சு நம்ம ஃபுல்லா அடிச்சு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி புதுசா எந்த அளவுக்கு பக்கா இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சு. இது எதனால போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கியர் மெக்கானிசம் எதனால போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான லோடு துணி வந்து நம்ம அதிகம் போடுறது. இவங்க அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு ட்ரம் கொடுதோ அந்த அளவுக்கு போட்டதுனால 2019 மாடல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 வருஷத்துலேயே வந்து மெக்கானிசம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா, சும்மாவே எந்த ஒரு ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப கம்மியா அப்படியே இருக்கும். அப்படியே துணிய போட்டாங்கன்னா அப்படியே எடுத்து போடுற மாரி அது ஈரமா இருக்கும். அழுக்கு அதிகமா இருக்கும். இந்த ப்ராப்ளம் தான் ஆக்சுவலா வர்றதுக்கு காரணம் என்னன்னா வந்து லோட வந்து தயவு செஞ்சு வந்து குறைச்சு கம்மியா போடுங்க. அந்த அளவுக்கு போட்டீங்கன்னா இப்போ 6 வருஷத்துல போகுதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அசால்ட்டா வரும். டாப் லோடா இருக்கட்டும், ஃப்ரண்ட் லோடா இருக்கட்டும் எல்லா இதுலயுமே இப்போ இத பொறுத்தவரை மெக்கானிசம் போகும். கியர் மெக்கானிசம். ஃப்ரண்ட் லோட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ட்ரம்மு தான் அதுல. ட்ரம்மே வந்து போயிரும். போச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ரூ. 7,000 ரூ. 8,000 அந்த மாட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் லோடுக்கு. இதுல இருந்து இது பார்த்தீங்கன்னா, ஒரு 75% செலவு அந்த மாட்டுக்கு வரும். இந்த மாட்டுக்கு செலவு வந்து நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து வாஷிங் மிஷினை பொறுத்தவரை லோட வந்து கம்மியா போடுங்க. துணியை 1க்கு 2க்கு துணியை வந்து 1க்கு ஒரு டைம் நல்லா செக் பண்ணி போடுங்க. எதுவும் வந்து உள்ள காயின் இந்த மாட்டுக்கு பின்னு இந்த மாட்டுக்கு இருக்கா அப்படின்னு பாத்துக்கலன்னா போய் உள்ள போய் அடைச்சு தண்ணி நிக்காம போயிட்டே இருக்கும். இது கூட ஒரு சிம்பிள் சாதாரண ஒரு செலவு தான். ஃபர்ஸ்ட் துணியை அதிகமா போட்டீங்கன்னா ஒரு 10, 15 வருஷம் வர மிஷின் ஒரு 5, 6 வருஷத்துல போயிடும். இது ஃபர்ஸ்ட் அதிகமான செலவு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இடி மின்னல் டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா போர்டு ஃபெயிலியர் ஆயிரும். அதுவும் ஒரு ஹை லெவல் வந்து காஸ்ட் ஆகும். இதெல்லாம் தவிர்த்து நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா செலவுன்றது வராம நம்ம வந்து நல்லா நீட்டா வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வாஷிங் மிஷின்றது பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் வந்து இன்னைக்கு துணின்றதான் ஒரு நம்ம துவைச்சு இது பண்றதுன்றது ஒரு அதிகப்படியான வேலை. எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஜாப்ல இருக்காங்க, எல்லாமே போறாங்க வராங்க அப்படின்ற துணியை துவைக்கின்றதுக்கு டைமிங்ன்றது இருக்காது. அதனால வந்து எல்லாமே இன்னைக்கு வாஷிங் மிஷின்றது ஒரு வேலைன்றது நம்ம குறைக்குது. அப்படின்ற பட்சத்துல அதுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி நம்ம பண்ணாதான் வந்து ஒரு நல்ல பக்காவா இருக்கும். இது போல பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்கள் நிறைய நம்ம சேனல் இருக்கு. அது போல இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம அன்னைக்கு அட்டன் பண்ற கமெண்ட் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். கண்டிப்பா உங்க ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் ஆர்வம் வந்து செலவு அதிகம்ன்றதை கண்டிப்பா வந்து குறைக்கலாம். இது போல வேற எதுவும் தகவல் நம்ம சேனல் இல்லாத வீடியோக்கள் இருந்தாலும் சரி, நீங்க நம்ம கான்டாக்ட் நம்பர் கனெக்ட் பண்ணியாலும் நம்ம வந்து என்ன உங்களுக்கு டீட்டெயிலா அதை நம்ம வந்து தெரியப்படுத்தும்.